எங்க தலைவர் வந்து இளமையா இருக்கிறதுக்கு காரணமே ஐயா புசி ஐயா தான். ஆக்சுவலா வந்து அந்த கல்வெட்டுல என்ன எழுதியிருந்திருக்குன்னா, திமிங்கலத்தோட பால் குடிக்கிறவங்களுக்கு வயது இளமையாவே என்றும் இளமையா இருப்பாங்க, வயது ஆக மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ரகசியத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டவரு நம்ம புசி ஐயா. அதை போய் விஜய்கிட்ட சொல்லியிருக்காரு. அதை போய் விஜய்கிட்ட சொன்னதுனாலதான் விஜய் வந்து திமுக பால குடிச்சிருக்காரு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? ஆதவர்ஜுனா வந்து ஸ்போர்ட்ஸ் மேன். அவர் தான் திமிங்கலத்துக்கிட்ட இருந்து பாலை கறந்து எடுத்துக்கிட்டு வந்தவரே அவர் தான். அதனாலதான் கட்சியில ஒருத்தரை சாதாரணமா பக்கத்துல வச்சுக்கலங்க. ஒவ்வொருத்தருக்கும் தலைவருக்கான பங்கு இருக்குது, அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் வச்சுக்கிறாங்க. தற்கொலையா வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுவீங்க. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? தற்கொலையா வச்சுக்கிட்டா புரியல. என்ன தற்கொலையா வச்சுக்கிட்டு? ஏங்க திமிங்கலத்துக்கு யாரா பால் இருக்குமாங்க? என்னங்க நீங்க புதுசா சொல்றீங்க? என்ன சார் இது? திமிங்கலம் ஒரு பாலூட்டி, அது தெரியுமா தெரியாதா? பாலூட்டியா? ஆமா, திமிங்கலம் வந்து ஒரு பால் ஊட்டிங்க. அது வந்து அதோட குட்டி போட்டு அந்த குட்டிக்கு வந்து பால் கொடுக்கறதுக்கு முன்னால அது சும் பண்ணி போய் நம்ம வந்து அது வந்து தனி டேலண்ட். அதாவது அதை போய் நீந்து போய் ஆதவர்ஜுனா கறந்து விஜய்கிட்ட கொடுத்துருக்காரு. ஏங்க அது அடிக்கடி எல்லாம் போய் கறக்கிறது இல்லைங்க. அவரு ஆக்சுவலா வந்து என்ன சொல்றது, டைவ்னு சொல்லுவாங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி.